எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான மாங்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். நல்ல விளைஞ்ச மாங்காவாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட தோலை சீவி எடுத்துக்கலாம். இப்போ சில பேர் தோலோடையும் போடுவாங்க. தோலோடு போடுறீங்கன்னா மாங்காய் நல்லா கழுவிட்டு துருவல்ல வச்சு தோலோட துருவிக்கலாம். இப்போ நான் தோல் சீவியாச்சு. இப்போ ஒரு துருவல்ல வச்சு துருவி எடுத்துக்கலாம். இப்போ துருவின மாங்காவை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வைங்க. அப்போ நமக்கு சீக்கிரமாகவே வந்துடும். அது மாதிரி இதில் எண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய், கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்ம தேங்காய், பாமாயில் யூஸ் பண்ணுறோன்னா அதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது கெட்டி ஆயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே திக்காகாமல் இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 5-6 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சேன். கொஞ்சம் வெந்திருக்குது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5-6 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. பாருங்கள், இப்போ மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது புளிப்பாக இருக்கிற மாங்காயில் புளிப்பு நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா போட்டாலுமே நிறைய தெரியாது. அதனால் அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்போ மூடி வச்சு வேக வைக்கும்போது உங்களுக்கு அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சேன். பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு வாட்டி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடைசியாக நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அதோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். நமக்கு டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மாங்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.